வீடியோவில் அட்வான்ஸ்டு காஸ்ட் அக்கௌண்டிங் சப்ஜெக்டில் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் சாப்டரில் ஏப்ரல் 2024 கொஷின் பேப்பரில் கேட்டிருக்கக்கூடிய ஒரு 10 மார்க் ப்ராப்ளம் தான் நம்ம போட்டு பார்க்க போகிறோம். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் சாப்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபார்முலாஸ் தான் படிக்கணும். மொத்தம் 5 வேரியன்ஸ்க்கு ஃபார்முலா இருக்கும். என்னென்ன வேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வேரியன்ஸ்க்கு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லேபர் வேரியன்ஸ்க்குரிய ஃபார்முலா தெரியணும். அடுத்து ஓவர் ஹெட் வேரியன்ஸ் தெரியணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேல்ஸ் வேரியன்ஸ். மொத்தம் இந்த 4 வேரியன்ஸுக்கு ஒவ்வொரு வேரியன்ஸ்குள்ளேயுமே 5 அல்லது 6 ஃபார்முலாக்கு மேலே இருக்கும். அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கில் ப்ராப்ளம்ஸ் போட்டு பார்க்குறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மோஸ்ட்லி உங்களுக்கு ஃபார்முலாவில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. சில நேரங்களில் தான் நீங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டுபிடிச்சு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நம்மளோட சேனலில் அட்வான்ஸ்டு காஸ்ட் அக்கௌண்டிங் சப்ஜெக்டில் எப்படி பாஸ் பண்ணலாம் அப்படின்னு டிப்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி கான்ட்ராக்ட் காஸ்டிங், ப்ராசஸ் காஸ்டிங், ஆப்ரேஷன் காஸ்டிங்லேயும் சில வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ்க்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் இந்த எக்ஸாம் டைமில் உங்களுக்கு நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்க்கு ஆன்சர் போடுறேன். இது உங்களுக்கு லாஸ்ட் மினிட் ரிவிஷன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்கில் ப்ராப்ளம் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 24ல் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வேரியன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபார்முலாலாம் எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் அக்கௌண்டிங் சப்ஜெக்ட் தான். ஆனால் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் சாப்டரும் மார்ஜினல் காஸ்டிங் சாப்டரும் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் புக்கில் தான் இருக்கும். ஓகே, ஸோ மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் புக்கில் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் சாப்டரில் இருக்குது. பார்த்தீங்கன்னா டிஎஸ் ரெட்டி புக்கு தான் ஃபாலோ பண்ணுறேன். பேஜ் நம்பர் 8.33ல் இருக்குது. இதுதான் சேல்ஸ் வேரியன்ஸ்க்குரிய ஃபார்முலா. கொஷினில் பாருங்கள் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் அண்ட் ஆக்சுவல் ரெண்டுமே குவான்டிட்டியும் ப்ரைஸும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பெர் யூனிட் தெரிஞ்சது அப்படின்னா நம்ம டோட்டல் கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதாவது குவான்டிட்டி இன்ட்டு ப்ரைஸ். ஸோ பட்ஜெட்டட் சேல்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி ஆக்சுவலுக்கும் குவான்டிட்டி இன்ட்டு ப்ரைஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆக்சுவல் சேல்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் உங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டட் சேல்ஸ், ஆக்சுவல் சேல்ஸ், ஸ்டாண்டர்ட் சேல்ஸ், முக்கியமாக இந்த 3 இன்ஃபர்மேஷன் தேவை. ஸோ பட்ஜெட்டடுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டேன், ஆக்சுவலுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி இங்கே கேல்குலேஷன் போட்டிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு ப்ராப்ளமில் கொடுத்துருக்க பட்ஜெட்டோட குவான்டிட்டி ப்ரைஸ் எடுத்து எழுதியிருக்கேன். அது ரெண்டையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா 3 ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ப்ராடக்ட்டுக்குமே வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ 3 ப்ராடக்ட்டுக்கும் குவான்டிட்டி இன்ட்டு ப்ரைஸ் பட்ஜெட்டட் சேல்ஸ். அதே மாதிரி ஆக்சுவல் குவான்டிட்டி ஆக்சுவல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதை எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்கள். 2500, 3000, 2000. ஸோ ஆக்சுவல் குவான்டிட்டி ஆக்சுவல் ப்ரைஸ் ப்ராப்ளமில் கொடுத்துருக்கதை தான் நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆக்சுவல் சேல்ஸ் கிடைக்குது. ஸோ பட்ஜெட்டட் சேல்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், ஆக்சுவல் சேல்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நீங்கள் உங்களுக்கு ப்ராப்ளம் ஃபார்முலா என்ன தேவைன்னா சேல்ஸ் வேரியன்ஸ்க்கு ஸ்டாண்டர்ட் சேல்ஸ் கண்டிப்பாக தேவை. இந்த ஸ்டாண்டர்ட் சேல்ஸ்க்கு மட்டும் ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஆக்சுவல் குவான்டிட்டியை பட்ஜெட்டட் ப்ரைஸால் மல்டிப்ளை பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆக்சுவல் குவான்டிட்டி பட்ஜெட்டட் ப்ரைஸால் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ ஆக்சுவல் குவான்டிட்டி என்ன அப்படி பார்த்தீங்கன்னா 2500, பட்ஜெட்டட் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5. ஓகே, ஸோ அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணால் ஸ்டாண்டர்ட் சேல்ஸ் கிடைக்கும். இப்போ இந்த 3 இன்ஃபர்மேஷன் தான் முக்கியமான இன்ஃபர்மேஷன் எடுத்து எழுதியாச்சு. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபார்முலாவில் போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வேல்யூ வேரியன்ஸ். சேல்ஸ் வேல்யூ வேரியன்ஸ்க்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டட் சேல்ஸ் மைனஸ் ஆக்சுவல் சேல்ஸ். ஸோ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சோம் இல்லையா, பட்ஜெட்டட் சேல்ஸ் ஆக்சுவல் சேல்ஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா. 3 ப்ராடக்ட்டுக்கும் தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். பாருங்கள், நான் பட்ஜெட்டட் சேல்ஸ் எல்லாம் எடுத்து எழுதிட்டேன். 12,500, 12,000, 10,500. அதே மாதிரி ஆக்சுவல் சேல்ஸ் எடுத்து எழுதியிருக்கேன். 12,500, 18,750, 13,500. மைனஸ் பண்ணுங்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா வேரியன்ஸ் அனாலிசிஸில் நீங்கள் மைனஸ் பண்ணும்போது மைனஸில் ஆன்சர் வந்தால் நீங்கள் அந்த ஆன்சரை எப்படி எழுதணும்னா அட்வர்ஸ்னு எழுதணும். மைனஸ் பண்ணும்போது ப்ளஸில் ஆன்சர் வந்ததுன்னா ஃபேவர் அப்படின்னு எழுதணும். ஆனால் இந்த சேல்ஸ் வேல்யூ வேரியன்ஸ் அனாலிசிஸில் மட்டும் மைனஸில் வந்தால் ஃபேவரபிள்னு எழுதணும், ப்ளஸில் வந்தால் அட்வர்ஸ்னு எழுதணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மைனஸில் வந்தால் ஃபேவரபிள்னு எழுதணும், ப்ளஸில் வந்தால் அட்வர்ஸ்னு எழுதணும். இப்போ இங்கே பாருங்கள் 12,500 மைனஸ் 12,500 நில்லு. பட் இங்கே சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் மைனஸ் பண்ணுறோம், நெகட்டிவில் தான் ஆன்சர் வரும். ஆனால் நீங்கள் என்ன எடுத்து எழுதணும்னா ஃபேவரபிள் அப்படின்னு எடுத்து எழுதணும்.
அதே மாதிரி 10,500 அப்படின்றது சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பரை மைனஸ் பண்ணும்போது நெகட்டிவில் தான் ஆன்சர் வருது. ஆனால் நீங்கள் என்ன எடுத்து எழுதணும், ஃபேவரபிள்னு எழுதணும். சேல்ஸ் வேரியன்ஸ் அனாலிசிஸில் மட்டும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும். மற்ற வேரியன்ஸ் அனாலிசிஸ்லலாம் நெகட்டிவுக்கு அட்வர்ஸ்னு எழுதணும், ப்ளஸ்ஸுக்கு நீங்கள் என்ன எழுதணும், ஃபேவர்னு எழுதணும். ஓகே, ஜஸ்ட் ஆப்போசிட் இதில் மட்டும். அடுத்து நம்ம ஃபார்முலா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் பாருங்கள். சிம்பிள் ஃபார்முலா தான், ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை. சேல்ஸ் ப்ரைஸ் வேரியன்ஸ், சேல்ஸ் ப்ரைஸ் வேரியன்ஸ்க்கு ஸ்டாண்டர்ட் சேல்ஸ் மைனஸ் ஆக்சுவல் சேல்ஸ். ஸோ இந்த 3 ஃபார்முலாவும் பார்த்தீங்கன்னா இந்த 3 சேல்ஸில் தான் வரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஒன்றுக்கு பட்ஜெட்டடையும் ஆக்சுவலையும் மைனஸ் பண்ணோம் இல்லையா. இப்போ செகண்டில் ஆக்சுவலையும் ஸ்டாண்டர்டையும் மைனஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஆக்சுவல் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆக்சுவல் 12,500. ஸ்டாண்டர்ட் சேல்ஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 12,500. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சேல்ஸ் ப்ரைஸ் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறேன். இதில் 12,500 மைனஸ் 12,500 எடுத்து எழுதியாச்சு. ஸ்டாண்டர்ட் சேல்ஸ் மைனஸ் ஆக்சுவல் சேல்ஸ் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ப்ராடக்ட் பிக்கு ஸ்டாண்டர்ட் சேல்ஸ் 18,000, ஆக்சுவல் சேல்ஸ் 18,750. மைனஸில் ஆன்சர் வருது, ஆனால் நீங்கள் ஃபேவரபிள்னு தான் எழுதணும். ஓகே, ஸோ அதே மாதிரி அடுத்தது 14,000 மைனஸ் 13,500. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸில் தான் ஆன்சர் வருது. பெரிய நம்பர்லேருந்து தான் சின்ன நம்பரை மைனஸ் பண்ணுறோம். ஆனால் நீங்கள் என்ன எழுதணும், அட்வர்ஸ்னு எழுதணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் எப்போவுமே இந்த 3 ப்ராடக்ட் 2 ப்ராடக்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த மொத்த ஃபேவரபிள் அட்வர்ஸை வந்து ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே ரெண்டுமே ஃபேவரபிள் இருந்தது, ஆட் பண்ணிட்டீங்க. இங்கே ஒன்று ஃபேவரபிள், ஒன்று அட்வர்ஸ். ஸோ 750லேருந்து 500 மைனஸ் பண்ணிக்கோங்க, 250. டோட்டலாக ஃபேவரபிளாக அட்வர்ஸானு நீங்கள் கண்டுபிடிக்கணும். டோட்டலாக ஃபேவரபிளாக இல்லை அட்வர்ஸானு கண்டுபிடிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது சேல்ஸ் வால்யூம் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ சேல்ஸ் வால்யூம் வேரியன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, பட்ஜெட்டட் சேல்ஸ் மைனஸ் ஸ்டாண்டர்ட் சேல்ஸ். நல்லா பாருங்கள், இந்த 3 சேல்ஸை தான் மாற்றி மாற்றி மைனஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு. ஸோ அதை மட்டும் மறந்துடாமல் எந்த வேரியன்ஸ்க்கு என்ன அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. வால்யூமுக்கு பட்ஜெட்டட் மைனஸ் ஸ்டாண்டர்ட். ஸோ நம்ம இந்த 3 காலமில் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, பட்ஜெட்டட் மைனஸ் ஸ்டாண்டர்ட். பட்ஜெட்டட் 12,500, ஸ்டாண்டர்ட் 12,500 மைனஸ் பண்ணியாச்சு. அடுத்து ப்ராடக்ட் பிக்கு பட்ஜெட்டட் 12,000, ஸ்டாண்டர்ட் 18,000. ஸோ 12,000 மைனஸ் 18,000. இந்த டேபுலர் காலமில் இருக்கிறது தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறீங்க. பட்ஜெட்டட் 10,500 அண்ட் ஸ்டாண்டர்ட் எவ்வளோ, 14,000. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பரை மைனஸ் பண்ணால் இதில் ஃபேவரபிள், இதில் 0, இது ரெண்டும் ஃபேவரபிள். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 ஃபேவரபிள்னால் ஆட் பண்ணிக்கோங்க, 9,500. ஓகே, ஸோ இப்போ அடுத்து நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்றத பாருங்கள். நம்ம வந்து சேல்ஸ் மிக்ஸ் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த சேல்ஸ் மிக்ஸ் வேரியன்ஸ்க்கு நமக்கு என்னென்ன தேவைப்படுது இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பாருங்கள். ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் சேல்ஸ் மைனஸ் ஸ்டாண்டர்ட் சேல்ஸ். இப்போ இது வரைக்கும் நம்மக்கிட்ட இருந்த அந்த 3 இன்ஃபர்மேஷன் தான் தேவைப்பட்டது. ஆனால் இந்த 4th ஃபார்முலாவில் பாருங்கள், ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் சேல்ஸ் தேவைப்படுது. இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு ப்ராப்ளமில் கொடுக்கல. ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் சேல்ஸ் கொடுக்காததுனால அதை கண்டுபிடிக்கணும். அப்போ ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி கண்டுபிடிக்கணும். ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா, டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் ஆக்சுவல் மிக்ஸ், டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் ஸ்டாண்டர்ட் மிக்ஸ் இன்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஆஃப் ஈச் ப்ராடக்ட். ஓகே, ஸோ இதுதான் வந்து டோட்டல் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த டோட்டல் ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி கண்டுபிடிச்சாதான் ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் சேல்ஸ் கண்டுபிடிக்க முடியும். சரி, இந்த டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் ஆக்சுவல் மிக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்சுவல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆக்சுவல் 3த்துக்கும் குவான்டிட்டி இல்லையா, ஆக்சுவல் குவான்டிட்டி 3த்தையும் டோட்டல் பண்ணுங்கள். எவ்வளோ வருது, 5,500, 7,500. பாருங்கள், 7,500 இல்லையா. ஸோ 3 ப்ராடக்ட்டுக்குமே ஆக்சுவல் குவான்டிட்டி டோட்டல் எவ்வளோ, 7,500 தான். அடுத்து டிவைடட் பை டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் ஸ்டாண்டர்ட் மிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் ஸ்டாண்டர்ட் மிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் 4,500, 5,000, 6,000 வருது இல்லையா. ஸோ 3 ப்ராடக்ட்டுக்குமே இந்த டோட்டல் எவ்வளோ தான், 6,000 தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பட்ஜெட்டடோட குவான்டிட்டியை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆக்சுவலோட குவான்டிட்டியை ஆட் பண்ணிக்கோங்க, டிவைடட் பை பட்ஜெட்டடோட குவான்டிட்டி. அடுத்து எதால் மல்டிப்ளை பண்ணால் சொல்கிறாங்க பாருங்கள், ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஆஃப் ஈச் ப்ராடக்ட். ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு ஆக்சுவல் இதுதான் 2500 2000 1500 ஓகே. ஸோ இந்த பட்ஜெட்டடில் இருக்கிறது தான் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. ஸோ இதை போட்டு நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆக்சுவலில் இருக்க குவான்டிட்டி டோட்டல், பட்ஜெட்டோட குவான்டிட்டியில் இருக்க டோட்டல் இன்ட்டு இந்த பட்ஜெட்டோட குவான்டிட்டியில் இருக்கிற ஈச் அந்த ஒவ்வொன்றுத்துக்கும் என்னவோ அதால் மல்டிப்ளை பண்ணால் ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி கிடைக்கும். அடுத்து நம்ம ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் சேல்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. நம்ம இப்போ ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி கண்டுபிடிச்சோம் இல்லையா, இன்ட்டு பட்ஜெட்டட் ப்ரைஸ். ஸோ இதில் கண்டுபிடிச்ச அந்த 3 ப்ராடக்ட்டுக்கும் உரிய 3 ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எடுத்து எழுதியாச்சு. பட்ஜெட்டட் ப்ரைஸ்னால் என்ன, இது ஒருக்கு பட்ஜெட், இங்கே ப்ரைஸ் இருக்குது 5 6 7 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் சேல்ஸ் கிடச்சிடுச்சு. ஓகே. ஸோ கடைசியாக தான் நீங்கள் இந்த சேல்ஸ் குவான்டிட்டி வேரியன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஓகே. ஸோ சேல்ஸ் குவான்டிட்டிஸ் வேரியன்ஸ்க்கு ஃபார்முலா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, பட்ஜெட்டட் சேல்ஸ் மைனஸ் ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் சேல்ஸ். இந்த ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் சேல்ஸ் கண்டுபிடிக்க தான் இந்த 2 ஃபார்முலா, இதை நீங்கள் படிச்சுக்கணும். ஸோ பட்ஜெட்டட் சேல்ஸ் நமக்கு ப்ராப்ளம்லேயே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் சேல்ஸ் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் சேல்ஸ் நம்ம கண்டுபிடிச்சது தான். ஸோ கண்டுபிடிச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும், இது 2த்தையும் மல்டிப்ளை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் உங்களுக்கு நெகட்டிவில் வந்தால் ஃபேவரபிள்னு எழுதுங்க, பாசிட்டிவில் வந்தால் அட்வர்ஸ்னு எழுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர், ஸோ ஃபேவரபிள். சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் ஃபேவரபிள். ஸோ மொத்தமாக கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அது மொத்தமாக ஃபேவரபிளாக இல்லை நெகட்டிவா அப்படின்னு பார்க்கணும். ஓகே. ஸோ நமக்கு ஃபேவரபிள் தான் ஆன்சர். ஸோ இந்த 4 வேரியன்ஸ் தான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய வேரியன்ஸ். இது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட ஆன்சரை செக் பண்ணணும். ஓகே. ஸோ வெரிஃபிகேஷன்னு ஒரு ஸ்டெப் இருக்குது. வெரிஃபை பண்ணலாம் நம்ம ஆன்சரை. வெரிஃபிகேஷனுக்கு என்ன ஃபார்முலா அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சேல்ஸ் வேல்யூ வேரியன்ஸ் மைனஸ் இஸ் ஈக்குவல் டு சேல்ஸ் ப்ரைஸ் வேரியன்ஸ் மைனஸ் சேல்ஸ் வால்யூம் வேரியன்ஸ். நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, இங்கே மொத்த டோட்டல் கண்டுபிடிச்சோம் இல்லையா, சேல்ஸ் வேல்யூ வேரியன்ஸில் 9750 அதை இங்கே எடுத்து எழுதிக்கோங்க. சேல்ஸ் ப்ரைஸ் வேரியன்ஸில் மொத்தமாக என்னன்னு பார்த்தோம் இல்லையா, அதை எடுத்து எழுதிக்கோங்க. சேல்ஸ் வால்யூம் வேரியன்ஸில் என்ன 9500 எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ இப்போ இதுவும் ஆன்சர் ஈக்குவலாக வந்தால் நம்ம ஆன்சர் கரெக்டு. அடுத்து நீங்கள் சேல்ஸ் வால்யூம் வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேல்ஸ் மிக்ஸ் வேரியன்ஸ், சேல்ஸ் குவான்டிட்டி வேரியன்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணணும், ஆன்சரை எழுதி செக் பண்ணுங்கள். ஈக்குவலாக வந்தது அப்படின்னா ஆன்சர் கரெக்டு. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த சேல்ஸ் வேரியன்ஸ் அனாலிசிஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபார்முலாவை தரோவாக படிச்சுக்கணும். இந்த ப்ராப்ளம் போட்டு பாருங்கள். எக்ஸாமில் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃபார்முலாவை தப்பில்லாமல் எழுதி ஆன்சர் கண்டுபிடிங்க. நன்றி.